ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. ஒரு நாட்டினோட அரசன், அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு அழகான நாடு இருக்குது. அந்த நாட்டினோட அரசன் ரொம்ப புத்திசாலி. அந்த மாதிரி தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நம் மன்னரை போல அன்பான மனிதரையும் அறிவான மனிதரையும் பார்க்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு. அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, அரண்மனையில் இருக்கக்கூடிய மக்களும் அவரை அதீத புத்திசாலியாக தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம்பக்க நாட்டில் இருக்கிற மனிதர்களும் மக்களும் அப்புறம் அரசர்களும் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க. இப்படியே நாட்டு மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ சொர்க்கத்துக்கே கூட அந்த அரசனுடைய பெருமையெல்லாம் பேசப்படுது. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ 2 தேவதைகள் பேசிக்கிறாங்க. இந்த மன்னர், அதில் ஒரு தேவதை சொல்கிறாங்க, ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல புத்திசாலி, மிகவும் அன்பானவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு தேவதை சொல்கிறாங்க, அவர் என்னதான் புத்திசாலியாக இருந்தால் கூட அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அது தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க பூமிக்கு வர்றாங்க. அந்த அரசனுடைய நாட்டிற்கு அடைஞ்சிடுறாங்க. அப்போது அந்த நாட்டினுடைய சந்தை பகுதி இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கெட்டில் அவங்க 2 ஜென்ஸாக மாறி அங்கே இருக்கிற மக்களோட டீ கடை மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு அரசரை அவதூறாக பேசுகிறாங்க. அவரை பற்றி இழிவான விமர்சனங்களையும் மோசமான சொற்களையும் சொல்லி அரசர் புத்திசாலி கிடையாது, அவர் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசன் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை காவலாளிகளை நாட்டின் மக்களை எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய தேவைகள் இருக்குது, மன்னரை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி ஏதாவது குறைகள் இருக்கா, நிறைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே காவலாளிகளை அந்த நாட்டினோட மக்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. எப்போவுமே அவருக்கு நல்ல விமர்சனங்கள் மட்டுமே அவர் காதுக்கு வந்தடையும். ஆனால் அந்த வாரம் அவரை பற்றி மோசமான விமர்சனங்கள் அவர் காது கொடுத்து கேட்குறாரு. யோசிக்கிறாரு, எப்போவுமே என் மக்கள் என்னை பற்றி புத்திசாலி, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, இப்படி தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது என்ன புதுசாக இருக்குது, அப்போது நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா, ஏன் இந்த விமர்சனம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கத்தை கெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ அந்த மனிதர்களுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனமாக ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கடுறாரு. அப்போது அந்த மோசமாக பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு அனுப்புகிறாரு. ஒன்று, மாவு, நிறைய மாவு பாக்கெட் இருக்கிற ஒரு பொட்டலத்தை அனுப்பி வைக்கிறாரு. இன்னொன்று என்னடான்னா, சோப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அனுப்புகிறாங்க. 3வது என்னடான்னா சர்க்கரை. இது 3த்தையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போது அந்த தேவதைகள், அதாவது மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு பரிசாக போய் சென்றடையுது. அப்போ கூட அவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரசன் எங்கள் வாய் அடைக்கிறதுக்காக நிறைய பரிசு பொருட்களை அனுப்பிச்சிருக்காரு, இவர் முட்டாளே முட்டாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் அரசருடைய காதுக்கு போகுது. அரசன் என்னப்பா இவங்க ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்க, சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேரில் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தை இருக்கக்கூடிய பகுதிக்கு அரசர் போகிறாரு. அப்படி போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த முட்டாள் அரசனை பற்றி எத்தனை சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அரசருக்கு பெரிய கோபம் வந்துடுது, இவனுக்கு என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறுவேடத்தில் இருக்காங்கன்னு தெரியாமல் அந்த மனிதர்கள் அந்த அரசர்கிட்டயே சொல்கிறாங்க, இந்த நாட்டினுடைய அரசன் மாதிரி ஒரு முட்டாளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரசர் அவங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறாரு. ஏன்பா, அவர் உங்களுக்கு பரிசு அனுப்பலை, இப்படி ஒரு பாக்கெட் மாவை கூட சம்பாதிக்க முடியாத
உழைப்பே இல்லாமல் வெறும் புறம் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்களே, போய் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் மாவு பாக்கெட் அனுப்பிச்சிருக்காரு. என்னென்ன அனுப்பிச்சிருக்காரு? சோப்பு. உடம்பு பூரா மனசு பூரா அழுக்காக இருக்கிற நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு சுத்தமாகுங்க அப்படிங்கிறதுக்காக தான் சோப்பு கட்டிகள் அனுப்பிச்சிருக்காரு. 3வது என்ன அனுப்பிச்சிருக்காரு? சர்க்கரை. அந்த சர்க்கரையை சாப்பிட்டாது இனிமையான சொற்களை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கரை உணவுகளை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கூடமா தெரியல, அந்த அரசன் உங்களை கேவலப்படுத்துகிறாரு, உங்களுடைய மோசமான எண்ணங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த 2 பேரும் இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவி, இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு தான் மேலே தவறுங்கிறது புரியலையா அப்படின்னு மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அரசன் கேட்குறாரு. அப்போது அங்கே இருக்கிற எல்லாரும் வியக்கும்படியாக அந்த தேவதைகள் பதில் சொல்கிறாங்க. அதாவது மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அரசரை புறம் பேசுகிற அந்த நபர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அன்பருக்கு, இப்படி முட்டாள்தனமாக தன்னை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அறிவு கூடமா இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அரசன் வெக்கி தலை குனிஞ்சு போகிறாரு. அப்போ தான் அந்த தேவதைகள் தன்னுடைய உருவத்தை மாற்றி, என்ன தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த ஆட்சியை நடத்தினா கூட, அன்பாக நீங்கள் இருந்தால் கூட, உங்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் நாலேஜை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க சொர்க்கத்துக்கு போனதாக இந்த கதை சொல்லப்படுது. நம்மளும் நிறைய பேர் அப்படி தான், நம்ம என்ன தான் நம்மளுடைய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப புத்திசாலிமாக நடந்துக்கிட்டால் கூட, அன்பாக நடந்துக்கிட்டால் கூட, இங்கே விமர்சனம் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான முட்டாள்களுடைய விமர்சனங்களுக்கு நம்ம செவி சாய்க்கவும் கூடாது, அவங்களுக்கு பதில் சொல்லவும் கூடாது. அப்படி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வேலையில் நம்ம முன்னேறி போக முடியாது, நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக்கிறதுக்கான வழியை வகுத்துக்குவோம். அப்படிங்கிறதான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான எடுத்துக்காட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ.